நேராய் திருப்புவோம். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தை மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். மறுபடியும் வாசிக்க போகிறோம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவர் நம்மை வளர வைக்க போகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறதான மேலான தயவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்துல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வெளிச்சம், 2வது ஆரோக்கியம், 3வது கன்றுகளை போல வளர்வீர்கள். ஒரு கொழுமையை குறிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தினுடைய அதே ஆப்போசிட்டை நம்ம 2ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சூளையை போல எரிகிற நாள் வரும். வெளிச்சம் வருது. வெளிச்சம் வரும்போது ஒரு கூட்டத்தாருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர்களுக்கு அது உபத்திரவப்படுத்துகிறதான வெளிச்சமா இருக்கிறது. எரிகிற சூளையை போல இருக்கிறதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனா 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல என்ன உதிக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த செட்டைகளின் கீழே தான் என்ன இருக்குதுன்னா ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த கூட்டத்தாருக்கு, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு, ஆண்டவரை தேடாத மக்களுக்கு, தேவனோடு கூட வாழாத மக்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அந்த நீதியின் சூரியன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அது ஆரோக்கியம் கொடுக்கிறதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சூரியன் அது கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு, என்ன நடக்குதுன்னு நம்மளால வெளில போக முடியல. இந்த வெயில் நேரத்துல எல்லாம் ஒரு மழை வந்தா நல்லா இருக்காதா, ஒரு மேகம் மூடா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே ஆசைப்படுறோம். VBSல கர்த்தர் சூப்பரா நடத்தி கொடுத்தார். முதல்ல மழை பெஞ்சது, கர்த்தர் அந்த கிளைமேட்டை மாத்தி கொடுத்தார். ஓரளவுக்கு சமாளிப்பதற்கு கர்த்தர் நல்ல வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சூரியன், அதே சூரியன் தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன நடக்குது? அது நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்ப இந்த வெயில் நேரத்துல வியாதி நிறைய வருது, அம்மை நோய் வருது, ஹீட்னால வர பிரச்சனைகள் நிறைய அது இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம மனிதர்களுக்கும் பிரச்சனை, மிருகங்களுக்கும் பிரச்சனை, ஏன் இயந்திரங்களுக்குமே பிரச்சனை தான். மிஷின்ஸ் எல்லாம் குத்தி வெளில வச்சா என்ன நடக்குது? அது ஹீட் ஆகுது, மால் ஃபங்க்ஷன் ஆகுது. கார்லாம் ரொம்ப நேரம் வெளியே நிறுத்த வேண்டாம்னு சொல்றோம், பைக்ல நிறுத்த வேண்டாம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை இழந்துரும். ஆனால் இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா ஆரோக்கியமானது வருகிறது. இந்த சூரியன் இருந்தாதான் மரங்கள் கனி கொடுக்க முடியும். இந்த சூரியன் இருந்தாதான் நெல் அது பயிராக விளைய முடியும். இந்த சூரியன் இருந்தாதான் கடல் தண்ணீர் உப்பாக மாற முடியும். இப்ப இடையில ஒரு நியூஸ் என்னன்னா, இந்த வெயில் அதிகமா இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமா என்ன பண்றாங்க, ஏற்றுமதி பண்றாங்களாம். ஒரு பக்கத்துக்கு என்ன நடக்குது, அந்த சூரியன் பிளஸ் கொடுக்குது, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மைனஸ் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகள், அது யாருக்கு தான் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம முதல் வரியில வாசிக்கிறோம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு கேட்டா கொடுக்க மாட்டார். எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவாரன்னு கேட்டா கொடுக்க மாட்டார். ஒரே சூரியன் தான். ஒரு பக்கம் அது அழிக்கிறது, இன்னொரு பக்கம் உருவாக்குகிறது. நம்ம எந்த சைட்ல இருக்கிறோன்றது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிறதான தீர்மானம். உப்பளத்துல இருந்தோம்னா அது உப்பா மாறி ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வயல்வெளியா நம்ம இருந்தோம்னா அந்த வயல்வெளியில பலன்கள் பெருகும். ஒருவேளை நம்ம வாகனங்களாகவோ மனிதர்களாகவோ நமக்கு தேவையான காரியங்களை இழக்கிற நிலைமையில இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மட்டும்தான் இந்த சூரியனினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் தான், ரொம்பவே நேசிக்கிற ஆண்டவர் தான். ஆனா அதே நேரத்துல அவர் பட்சிக்கிறதான அக்கினி என்று வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஒரு குணம், புதிய ஏற்பாட்டுல ஒரு குணமா அப்படின்னு கேட்டா ரெண்டுலயும் வேற வேற குணம் கிடையாது. அப்ப இருக்கிற அதே ஆண்டவர் தான் இப்பயும் இருக்கிறார்.
அப்ப இருந்த எரிச்சலின் குணம் இப்ப குறைஞ்சிச்சான்னு கேட்டா குறையல, இப்பயும் இருக்குது. அவர் அப்படிதான் இருக்கிறார். ஆனா நம்ம ஏன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு மேல ஒரு குடை இருக்கிறது, இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த ஒரு ஆக்கினி தீப்புல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த கொடை கொஞ்ச நாள்ல மாற போகிறது. அவர் வருகை வரும்போது கிருபை எல்லாம் இருக்காது. அந்த கிருபை போறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாருக்கும் கிடையாது இந்த கிருபை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. யார் ஒருவர் உண்மையாய் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து வாழுகிறார்களோ அவர்களை மட்டும் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு மட்டும்தான் வளர்ச்சி, அவர்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் கொழுமை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயம் அப்படின்றது, ஐயோ நம்ம பரிசுத்தமா வாழணும்னு அடிச்சிருவாரு, பரிசுத்தமா வாழ நம்மள அவ்வளவுதான் ஒண்ணுலாம் பண்ணிடுறோம். அது கிடையாது. பயம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது, இது என் ஆண்டவருக்கு அது உகந்தது இல்லை. யோசேப்பை பார்க்கும்போது என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று ஓடுனதுனாலதான் ஆண்டவர் அவனை உயர்த்தினதை நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வாதங்கள் எடுத்த உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் துரும்பா இருப்பார்கள். ஆனா இங்க என்ன நடக்குது? செட்டுகளின் கீழே ஆரோக்கியமானது இருக்கிறது. தேவனுக்கு பயப்படாத மக்கள் துரும்பா இருக்கிறார்கள், தேவனுக்கு பயப்படுகிற மக்கள் அவர்கள் ஆரோக்கியமா இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 3வது இங்க நம்ம வாசிச்சோம்னா, அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். இங்க என்னது? கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்னா, வேர் தேவை, கிளைகள் தேவை. ஒரு திராட்சை செடி கனி கொடுக்கணும்னா வேர் முக்கியம், அதே போல கிளைகளும் என்னன்னு சொன்னா முக்கியம். அந்த கிளைகளும் வேறும் யாருக்கு இருக்காது? தேவனுடைய நாமத்திற்கு பயப்படாத மக்களுக்கு இருக்காது. ஆனால் தேவனுடைய நாமத்திற்கு பயப்படுகிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வளருவார்கள். கர்த்தர் அவர்களை செழித்தோங்க செய்வார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை வளர வைக்கிறதான ஆண்டவர். இந்த 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது நாள் என்றதான வார்த்தை, நாள் என்கிறதான வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்துல, 3ஆம் வசனத்துல, 5ஆம் வசனத்துல. 1வது வசனத்துல 2 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்துல நாள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்துல நாள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகம ஆசிரியர்கள் எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்ல வர தீம வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள். மத்தேயு எடுத்துட்டோம்னா, மத்தேயு என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக போர்ட்ரேட் பண்றாரு. அவர் ஒரு ராஜா. ஏன்னா யூத ஜனங்கள் என்ன பண்றது இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துவ ராஜாவா ஏத்துக்கிறது இல்லை, இன்னை வரைக்கும் ஏத்துக்கிறது இல்லை. ஆனா எழுதப்பட்டது யாருக்கு எழுதப்பட்டது? யூத ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. எப்பா நீங்க ராஜா இல்ல நினைக்கிறீங்க, ஆனா உண்மையிலே அவர் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்றதுக்காக அவர் தீம் எப்படிதான் கொண்டு வருவாரு? மேசியா, அவர் ராஜா, எல்லாத்தையும் அப்படிதான் என்ன பண்ணுவார்னா கொண்டு வருவார். மார்க் எடுத்துட்டோம்னா, அவர் உண்மையான ஒரு வேலைக்காரனாக அவர் இல்லை, ஆனால் பின் நாட்களில உண்மையான வேலைக்காரனாக மாறுகிறார். எப்ப அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா, மார்க் இவங்க 3 பேரும் சேர்ந்து போறாங்க. சேர்ந்து போகும்போது இந்த மார்க், அவருடைய பேர் என்னன்னா ஜான் மார்க், அவருடைய ஒரிஜினல் பேரு ஜான் மார்க், யோவான் எனப்பட்ட மார்க் என்று நம்ம வாசிக்கிறோம். இவர் என்ன பண்றாருன்னா, இடையிலே பாதியிலே விட்டுட்டு வரும்போது அடுத்த ட்ரிப்புக்கு போறாங்க. செகண்ட் மிஷனரி ஜேர்னி போகும்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, பவுலுக்கு கோபம், இவனை கூட்டிட்டு போக கூடாது. பர்னபா என்ன சொல்றாரு? இவனை கூட்டிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னு சொல்றாரு. 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் வருது, கோபம் பெருகிறது. கோபம் பெருகும்போது என்னன்னா, பவுல் தனியா போயிடுறாரு சீலாவை கூட்டிட்டு, பர்னபா தனியா என்ன பண்ணிடுறாருன்னா போயிடுறாரு மார்க்கை கூட்டிட்டு. ஆனா கடைசி நேரத்துல பவுல் எழுதும்போது சொல்றாரு, மார்க்குவையும் கூட்டி கொண்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆரம்பத்துல இந்த மார்க்குக்கு ஒண்ணு தெரியல, எப்படி உண்மையான வேலைக்காரனா இருக்கணும்னு தெரியல. ஆனா கடைசியில எப்படியோ கத்துட்டு பவுல்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்குறாரு. அவனை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்ன பவுல் சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வா, எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன், ரொம்ப எனக்கு வேணும்னு சொல்றாரு. இந்த ஒரு சத்தியத்தை மனசுல வச்சுட்டு தான் மார்க் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து உண்மையான வேலைக்காரனாக பிதாவின் சித்தத்தை செஞ்சிருக்கிறாரு, அதே போல நானும் செய்யணும்ன்ற ஒரு தீம்ல என்ன பண்றாருன்னா எழுதுகிறார்.
இப்படி வேதாகம ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீம்ல என்ன பண்றாங்கன்னா புத்தகத்தை எழுதுறாங்க. அந்த தீம் அடிப்படையில பார்க்கும்போது மல்கியா 4வது அதிகாரத்துல நாள் 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 என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாள் என்ற வார்த்தை 2 விதமா குறிக்க முடியும். ஒண்ணு, கர்த்தர் வருகிறதான நாள். 2வது, நம்முடைய கடைசி மூச்சு. இத 2ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அந்த நாள் வரைக்கும் நம்ம வளர வேண்டியது அவசியம் என்பதை மல்கியா இந்த 4ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். நம்ம பைபிள் அந்த ஸ்டடியில பார்க்கும்போது கூட மெச்சூரிட்டி என்பது அவசியம், வளர்ச்சி என்பது அவசியம். வளர்ந்து வளர்ந்துதான் முதிர்ச்சி அடைய முடியும். வளராமல் முதிர்ச்சி அடைவதற்கு நம்மால முடியாது. கர்த்தர் நம்மை முதிர்ச்சி அடைய கிருபை தருவாராக. யார் ஒருவர் வளருவான்னு கேட்டா, தேவனுக்கு பயப்படுகள் மட்டும் தான் வளருவார்கள். தேவனுக்கு ஒருத்தர் பயப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள் எல்லாம் மாறாது. ஒரு செடியில ஒரு விதைய போட்டோம்னா செடி ஒரே நாள்ல முளைக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் ஆகுது, நாட்கள் ஆகுது, வாரங்கள் ஆகுது. ஒரு சில விதைகள் எல்லாம் வருஷ கணக்கா மாறத என்ன பண்றோம்னு சொன்னா நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் வளருகிறார்கள். வளரணும்னா எதுல வளரணும்? இன்னைக்கு நான் ஆண்டுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வசனத்தை சொல்லப்பட்டது போல எனக்கு நீதியின் சூரியனா இல்ல, எனக்கு ஏதோ ஒரு உபத்திரம் இருக்கிறது மாதிரிதான் தெரியுது. ஆரோக்கியம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஆரோக்கியத்தை பார்க்கல. கொழுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன், கொழுமையை என்னால பார்க்க முடியல. வளரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா எதுல வளருதுன்னு தெரியலன்னு சொன்னா ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எதில் நாம் வளர வேண்டும். வளருவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம எதுல வளரணும் அப்படின்றதையும் கர்த்தர் வேத புத்தகத்திலிருந்து காட்டி கொடுக்க விரும்புகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். முதலாவது எதுல வளரணும்னு சொன்னா வசனத்தில் வளர வேண்டும். வசனத்தில் வளர வேண்டும். இங்க வசனம் சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. அதுங்களுக்கு ஒண்ணு தெரியும், நல்லா சாப்பிடணும்ன்றதுக்கு போது அழுகணும்னு தெரியும், 2வது தூங்கணும்னு தெரியும். இது 2 தான் மாத்தி மாத்தி பண்ணும். நம்மள மாதிரி உழைக்கிறதோ வேற எதை செய்யறதோ கிடையாது. குழந்தைகளுக்கு இந்த 2 ஜாப் தான். அதுவும் 18 மணி நேரம் என்ன பண்ணும் குழந்தைகள்? அதிகமா தூங்கணும். அதுக்கு அதிகமாவே தூங்கணும் தான் சொல்றாங்க. தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. தூங்க வேண்டியது சாப்பிட வேண்டியதுதான் யாருடைய வேலை அப்படின்னு சொன்னா குழந்தைகளுடைய வேலை. சாப்பிட்றதுக்கும் அழுகும், அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அழுகும், அதுக்கு என்ன நடந்தாலும் சரி வேற ஒன்னும் பேச தெரியாது, என்ன பண்ணும்? அழுகும். அழுகும் போது அம்மா அப்பா என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு அழுகுது, இல்ல இதுக்கு வேர்க்குது, ஃபேனுக்காக அழுகுது, இல்ல இது டிஸ்கம்ஃபர்டா இருக்குது, யாரோ ஒருத்தவங்க மாத்தி தூக்கிட்டாங்க, இல்ல திரும்பி அம்மாட்டாவே போகணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லி யாருக்கு தான் தெரியுது? அம்மா அப்பாவுக்கு தான் தெரியுது. அந்த குழந்தையை போல நாம் வசனத்துல வளரணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். குழந்தைக்கு வேற ஒன்றும் தெரியாது, பசிக்குதுன்னு தெரிஞ்ச அழ தெரியும். நமக்கும் அப்படிதான். எனக்கு வசனம் தெரியல ஆண்டவரேன்னு சொன்னா சிம்பிளா தேவ சமூகத்துல உட்காந்து வாஞ்சியோடு வசனத்துல நான் வளரணும் ஆண்டவரே, வசனத்துல வளரணும் ஆண்டவரே. வசனத்துல வளர வளர கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சத்தியத்தை கை கொண்டு வளர வேண்டும். சத்தியத்தை கை கொண்டு வளர கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வசனம் போன பைபிள் ஸ்டடி கூட நம்ம பார்த்தோம். வசனத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன? ஒரு வசனம்னா எப்படி இருக்குது? அது சுத்திகரிக்கிறது, தண்ணீரை போல சுத்திகரிக்கிறது. அதுல ஒரு இதுதான் சொன்னா விதை அது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இந்த ஓமையானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதை ஒன்று இருக்குமானால் அதற்கு ஒரு நோக்கம் என்பது இருக்கிறது. வசனத்துக்கு நோக்கம் இருக்கிறது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பழமையான புத்தகம் இன்றும் பேசுகிற புத்தகம்னா நம்ம கையில் இருக்கிறதான வேத புத்தகம். நிறைய புத்தகங்கள் வருது, கொஞ்ச நாள் அது பீக்ல இருக்கும், ட்ரெண்டிங்ல ஓடும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிரும்னா அப்படியே அது அடங்கிறத பார்க்க முடியுது. சோசியல் மீடியால பார்க்கும்போது ஒரு சில வீடியோ திடீர்னு வைரலாகும், திடீர்னு என்ன பண்ணிடும்னு சொன்னா அடங்கிரும். அதே போல நிறைய புத்தகங்கள் அப்படிதான் வரும் போகும். ஆனா 2000 வருஷத்துக்கு மேலாக டாப்ல இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் வேத புத்தகம். நம்மள கையில உயர்த்தி வேத புத்தகத்தை கையில தூக்கி அல்லேலியா சொல்லுவோமா?
அல்லேலூயா. இந்த வார்த்தை என்றது என்ன பண்ணுதுன்னா நமக்கு உயிர் கொடுக்கிறது, நம்மளை வாழ வச்சிருக்கிறது இந்த வார்த்தை, மனசை மாத்திருக்கிறது இந்த வார்த்தை, நம்மளுடைய வாழ்க்கையை இன்னைக்கும் வாழ வச்சிருக்குதுன்னா இந்த வசனம் தான். இந்த வசனம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கற்பனை கூட பண்ண முடியாது. வசனம் இல்லைன்னா நான் எங்க போயிருப்பேன், ஆண்டு வார்த்தை இல்லைன்னா என் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பார்த்தா தேவனை துதிக்காம இருக்கவே முடியாது. தேவன் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார், வசனத்துலதான் கர்த்தர் நடத்துகிறார். திருச்சபையும் வசனத்துலதான் போகணும். கர்த்தர் விதைய விதைக்கிறாருன்னு சொன்னா அதுல பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், பலனை எதிர்பார்க்கிறார். அந்த விதையுடைய உண்மை சொல்லும் போது கர்த்தர் ஏதோ வழியில விதைக்கப்பட்டாங்க, கற்பாறை உள்ள முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு போகல. அந்த விதையானது பலன் கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு தான் கர்த்தர் பேசுகிறார். 30, 60, 100 100ஆக என்ன பண்ணணும், பலன் கொடுக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ரிவர்ஸ்ல சொல்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் வாசிக்கலாம். சிலை விதை அதிக மண்ணில் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இங்கே ஒரு ப்ரொக்ரஷன் வச்சிருந்தா, ஒரு 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 வளர்ச்சி முறையை கர்த்தர் வச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும், இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன பண்ணிருக்கணும், 30, 60, 100 இப்படிதான் என்ன பண்ணணும், கொண்டு போகணும், அசெண்டிங் ஆர்டர்ல கொண்டு போகணும். ஆனா ஆண்டு சொல்றது எப்படி சொல்றாரு, 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும். பொதுவாக அவங்களுடைய வழக்கு சொல் இது. அந்த அவங்க இஸ்ரவேல் மக்கள் பயன்படுத்துகிறதான ஒரு வழக்கு சொல், வளர்ச்சிக்காக அவங்க பயன்படுத்துறதான ஒரு வழக்கமான ஃப்ரேஸ் அந்த வார்த்தை. அது 30, 60, 100ன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது என்ன பண்றாரு, ரிவர்ஸ் என்ன பண்றாருன்னு சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 15 வாசிக்க முடியும். லூக்கா 8:15 வாசிக்கலாமா? பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இங்க லூக்கா 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 100ஆக அப்படி நிப்பாட்டிட்டார். ஆனா மத்தேயுல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றத அவர் சொல்றத பாக்குறோம். 100, 60, 30. இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கல, மாறாக கொடுத்திருக்கிற கிருபைக்கு, கொடுத்திருக்கிற வசனத்துக்கு நாம் நம்மால் முடிந்த பலனை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் 100 தான் கொடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கல. நம்முடைய கெப்பாசிட்டி 30 தான்னா அந்த 30ஐயும் முழுமையாய் கொடுக்க நம்ம எதிர்பார்க்கிறார். நம்முடைய கெப்பாசிட்டி 60 தான்னா அந்த 60 கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்க கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் நம்ம இடத்தில் கொடுத்திருக்கிறார், இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் உள்ள போக போக என்ன பண்ணணும், பலன் கொடுக்கணும். வாசிக்கிறது முக்கியம் அப்படி கிடையாது, வாசிக்கிறது கேட்கறது அதை விட பெரிய முக்கியம் என்னன்னா கேட்ட வார்த்தையின்படி வாழுகிறதான ஒரு வாழ்க்கை. இந்த வசனத்தில் வளர வேண்டும், வசனத்துல வளரணும். வசனத்துக்குள்ள வளரணும்னா என்ன பண்ணணும், முதல்ல வசனம் என்ன பண்ணணும், நமக்கு அதிகமா உள்ளுக்குள்ள போகணும். எப்படி நான் வசனத்துல வளர முடியும்னு ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 40 நிமிஷம் செய்தி முக்கியம்தான், ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கிறோம். அது 365 வருஷத்துல கணக்கு போட்டோம்னா அது ரொம்பவே கம்மியா தான் என்ன பண்ணுது வருது. ஆனால் தினந்தோறும் நாம் வாழ வேண்டும் வசனத்தில், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 40 நிமிஷம் செய்தி நம்மளை பூஸ்டப் பண்ணுது, அவளோட கூட இணைக்குது, உண்மைதான். ஆனால் நம்முடைய பர்சனல் லைஃப்ல வசனத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம இடத்துல உதவி செய்வாராக. நிறைய பேர் நம்ம அந்த ஊழியத்துல இருக்கிறாங்க, நமக்கு அந்த வேதனை என்னன்றது தெரியும். வேதத்தை நம்ம கொடுக்குற ஊழியத்துல இருக்கிறதுனால இன்னும் நிறைய மொழிகளில் வேத புத்தகமானது இல்லை, இன்னும் கிடையாது. ஆனா கிருபையா கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா நம்மகிட்ட அதிகமா கர்த்தர் நிச்சயமா கணக்கு கேட்பார். நம்ம எவ்வளவு தூரம் அதுல வாசிக்கிறோம், எவ்வளவு தூரம் கை கொள்றோம், எவ்வளவு தூரம் இதன்படி நடக்கிறோம் அப்படின்றத கர்த்தர் நம்மிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. நமக்கு கிருபை என்னன்னா, இங்கேருந்து ஒரு மணி நேரம் டிராவல், 1.5 மணி நேரம் டிராவல்ல பைபிள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த டெல்டா பகுதியை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை டெல்டா பகுதியிலிருந்து கொண்டு போயிருக்கிறார். முதலாக அச்சடிக்கப்பட்டதான வேத புத்தகம்
தமிழ்ல வேத புத்தகம் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் கிருபை நம்ம பக்கத்துல. ஆண்டவர் நம்மையும் இந்த இடத்திலிருந்து உலகம் எங்கும் பரம்ப செய்வாராக. நீ அடையாளங்களை செய்வாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அங்க செஞ்சதை இங்க செய்வாராக. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆண்டுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. சரி, எப்படி நான் வசனத்துல வளர முடியும்? ஒரு சில காரியங்கள் நம்ம எப்படி நடைமுறையில் செய்ய முடியும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது வசனத்துக்கு ஒதுக்கும் போது நிச்சயமா என்ன பண்ண முடியும்னா வளர முடியும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். என்னால ஒரு அதிகாரமே வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எப்படி 30 நிமிஷத்தை ஒதுக்கலன்னு சொன்னா, கண்டிப்பா இந்த நேரத்தை அச்சீவ் பண்றதுக்கு எதெல்லாம் வழியோ அந்த வழிமுறையை நம்ம செய்யணும். ஒரு பிராக்டிக்கலான விஷயம் என்னன்னா, டெய்லியும் ஒரு சங்கீதம் படிச்சா வருஷத்துல 2 தடவை சங்கீதத்தை படிச்சு முடிச்சிட முடியும். 2 தடவை 150 இருக்குது. 150 நம்ம 2 தடவை படிச்சிட முடியும். டெய்லியும் ஒரு நீதிமொழிகள் படிச்சோம் அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு 12 தடவை என்ன பண்ண முடியும்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிச்சிட முடியும். ஒரு தேவ மனுஷன் எப்படியாக சொன்னார், ரொம்ப முதிர்ந்த தேவ மனுஷன். அவர் பேசும்போதே எப்படிதான் பேசுறாருன்னா, ரொம்ப தள்ளாடுற குரல்ல அவர் பேசுறாரு. அந்த அனுபவத்துல அவர் சொல்லும் போது, தேவனோடு கூட உறவு சரியா இருக்கணும்னா சங்கீதத்தை வாசியுங்கள். மனிதரோடு இருக்கிறதான உறவை அதிகமா வளர்த்துக்கணும்னா நீதிமொழிகளை வாசியுங்கள். டெய்லியும் ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழிகள். இதை வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை அது பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். ஆனா ஒரு தவறு என்னன்னா, நிறைய பேர் வாசிக்கிறது 2 மட்டும்தான். இது 2 மட்டும்தான் வாசிக்கிறதுனால மற்ற எல்லாமே அது போகுது. நிறைய பாசஸ் எல்லாம் அவங்க பைபிள்லாம் தூக்கி காட்ட சொல்லுவாங்க. பைபிளை தூக்கி காட்டுங்க பார்ப்போம்னு சொன்னா பைபிள் நடுவில் ஒரு கோடு மட்டும் தெரியும். அந்த கோடு என்னன்னா, அதிகமா திறந்திருக்கிற பக்கம் எது, அது மட்டும்தான் அப்படின்னுவாங்க. நான் அப்படி தூக்கி காட்ட சொல்றல, ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம அதிகமா அதை வாசிக்க நமக்கு பேசிக்கான விஷயமானது கிடைச்சிருது. இன்னும் வளரணும், இன்னும் போகணும்னா மற்ற காரியங்கள் என்ன பண்ணணும், நம்ம அதிகமாய் படிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பழைய ஏற்பாட்டுல 3 பக்கங்கள் வாசிச்சா ஒரு வருஷத்துல ஒரு தடவை பழைய ஏற்பாட்டை வாசிச்சு முடிச்சிட முடியும். புதிய ஏற்பாட்டுல 3 தடவை 3 பக்கங்கள் வாசிச்சோன்னா ஒரு வருஷத்துக்குள்ள 3 தடவை என்ன பண்ண முடியும்னா புதிய ஏற்பாட்டை வாசிக்க முடியும். என்ன கணக்கெடுப்பு சொல்றேன்னு சொன்னா, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டுல 3, புதிய ஏற்பாட்டுல 3, ஒரு நாளைக்கு ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழிகள். இதை வாசிச்சோன்னா கண்டிப்பா அரை மணி நேரம் என்ன பண்ணிடும்னா ஓடிரும். இது அதிகாலை நேரத்திலயோ, உங்களுக்கு விருப்பமான நேரத்துல, எது உங்களுக்கு பீக் ஹவரோ, எது எனக்கு ரொம்ப டிவோஷன் கரெக்டா இருக்குதோ அந்த டைம்ல உட்காந்து ஆண்டு சமூகத்தை வாசிங்க. கத்த நிச்சயம் அவங்க கூட பேசுறத பார்க்க முடியும். வசனத்தை வாசிக்காம வசனத்துல நடக்க முடியாது. வசனம் உள்ளுக்குள்ள போனாதான் நம்ம வசனத்தின்படி நடக்க முடியும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய திருச்சபை இன்னும் அதிகமாய் தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் தர கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு நோட் பக்கத்திலே வச்சுக்கோங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க கூட பேசுவார். உங்க மனசுக்குள்ள உணர்த்துற வசனங்கள் அதெல்லாம் எப்படி தியானிக்கணும்னு தான் நம்ம பைபிள் ஸ்டடியில பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் எல்லாரும் கத்துக்கல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டமேட்டிக்கா எப்படி நம்ம படிக்கிறது பைபிள் அப்படின்றத நம்ம கத்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம தொடர்ந்து நடத்துவாராக. உங்களுக்கு பிடிச்ச வசனங்களை, உங்களுக்கு விருப்பம் இருந்தா கோடு போடுங்க. நிறைய பேர் கோடு போட வேணாம்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பைபிள்ல கோடு போடக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு விருப்பம், உங்களுக்கு எது விருப்பமோ அது தன்னை பண்ணாலும் ஓகே. இல்ல தனியா ஒரு நோட்ல எழுதி, இந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டர் பேசின டேட் போட்டு, இன்னைக்கு என் ஆண்டர் என் கூட பேசின வார்த்தைன்னு எழுதி வச்சா ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பார்க்கும்போது திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். என் ஆண்டவர் டெய்லி என் கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு, என் கூட உணர்த்திக்கிட்டே இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணணும்னு சொன்னா அது வர ஆரம்பிக்கும். கர்த்தர் நேரா பேசுறாரா, காதுக்குள்ள பேசுறாரான்னு கேட்டா பேசுறார். ஒரு சிலருக்கு பேசுறார். ஆனா வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் கூட பேசுறத நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னா உணர முடியுது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமா முக்கியத்துவம் தருவோம். அதிகமா மனப்பாடம் பண்ணணும் வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டே நம்ம இருக்கும்போது இந்த வசனத்தை எப்ப கொண்டு வந்து நிறுத்தணுமோ பரிசுத்த ஆவியானவர் கரெக்டா கொண்டு வந்து நிப்பாட்டுவார். நம்ம அவருடைய இதுல இருந்து என்ன பண்ணுவார்னா எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று வசனம் சொல்லுகிறார். உள்ளுக்குள்ள இருந்தாதான் என்ன பண்ணுவோம், வெளியில அது வர முடியும். வசனம் ஏதோ ஒரு சிலர் கர்த்தர் பேசுறார். அறியாதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் பேசுற, மகனே மகளே உன்னை நான் தொடறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் துக்கங்களை மாற்றுறேன், சந்தோஷத்தை மாற்றுறேன் அப்படின்னு சாது சந்தசிகிட்ட பேசுன மாதிரி கர்த்தர் நேரடியா பேசுறார். அதே அனுபவத்தை நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தேவ வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு குறிப்பெடுத்து தேவனுக்காய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நிச்சயமா செழுமையா கொழுமையா வளரணும்னா முதல்ல வசனத்துல நாம் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. வசனத்துல வளரணும். உங்க கூட பேசுற வார்த்தையை மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண தெரியல, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னா உங்க சோசியல் மீடியால அதை என்ன பண்ணுங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா அது மூலமா மத்தவங்க கூட பேசுறத நீங்க உணர முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது எதுல வளரணும்னா வசனத்துல வளரணும். ரெண்டாவது எதுல வளரணும்னா லூக்கா 1 அதிகாரம் 80 லூக்கா 2 அதிகாரம் 40 லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். வளரும்போது நடக்கிற ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா ஆவியில பலன் கொள்ளுகிறது. இது யாரை குறிச்சு வாசிக்கிறோம்? மன்னிக்கணும், யோவானை குறிச்சு வாசிக்கிறோம். 2 அதிகாரம் 40 வாசிக்கலாம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அங்க யோவான், இயேசு கிறிஸ்து 2 பேரும் எப்படிதான் வளர்ந்திருக்கிறாங்க? ஒரே மாதிரிதான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க வளர்ந்திருக்கிறார்கள். வளரும் போது எதில் பலன் கொண்டிருக்கிறார்கள்? ஆவியில் பலன் கொண்டிருக்கிறார்கள். வசனத்துல வளர வேண்டியது அவசியம், அதே போல ஆவியில் வளர வேண்டியதும் அவசியம். நமக்கு 3 பகுதிகள் உண்டு: ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்ம ஆவியானருக்கு முக்கியத்துவம் தரும்போது ஆவி பலன் கொள்ளுகிறது, நம்முடைய ஆத்துமா சீரான பாதையில் அது போகிறது. இந்த 2 பேருக்குள்ளதான ஒரு ஒற்றுமை நம்ம பார்க்கிறோம். 2 பேரும், யோவானும் ஆவியில பலன் கொள்ளுகிறார், இயேசுவும் ஆவியில பலன் கொள்ளுகிறத நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கிறோம். வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 2 பேரும் ஒரே மாதிரி வளர்ந்திருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே முறையில் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக இஸ்ரவேல் தேசத்துல ஒரு சில குரூப் உண்டு. நமக்கு தெரிஞ்சது போல பரிசேயர் இருக்கிறார்கள், சதுசேயர் இருக்கிறார்கள், ஏரோதியர் இருக்கிறார்கள். இந்த 4வது ஒரு குரூப் என்னன்னா எசீனியர்கள் அப்படின்னு தானே ஒரு குரூப் இருக்கிறாங்க. பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர்கள், எசீனியர்கள். பரிசேயர் தெரியும், அவங்க உயிர் தெழுதல நம்புறாங்க, ஆவி நம்புறாங்க, தேவதூதர்கள் உண்டு நம்புறாங்க, எல்லாத்தையுமே நம்புறாங்க. ஆனா சதுசேயர் இதெல்லாம் கிடையாது நம்புறாங்க. அதை நம்ம ஆண்டு சித்தமனால் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இந்த ஏரோதியர்கள் அவங்க தான் அரசாட்சியில இருந்துட்டு இருந்தாங்க. பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவங்க அதிகாரத்தை காப்பாத்திக்கணும்னு சொல்லி யாரை வேணாலும் கொலை செய்ய தயங்க மாட்டார்கள். இந்த ஏரோதியர்கள் பிடிக்காது. 4வது ஒரு குரூப் இருக்குது. அவங்க தான் யாருன்னா எசீனியர்கள். எசீனியர்கள். இதை ஏன் இப்ப சொல்றேன்னு சொன்னா இந்த 2 பேரும் ஒரே விதத்துல வளர்ந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 2 பேரும் வளர்றாங்க. இயேசு கிறிஸ்துவும் வளர்கிறார், ஆவியின் பலன் கொள்ளுகிறார். யோவானும் வளர்கிறார், ஆவியில் என்ன பண்றாருன்னா பலன் கொள்ளுகிறார். ஆராய்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னா இந்த 2 பேரும் இந்த எசீனியர்கள் என்கிறதான அந்த குரூப்ல இருந்திருக்கலாம் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா சொல்றதை பார்க்க முடிகிறது. இந்த எஸ்சினுடைய வேலை என்னன்னு சொன்னா அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஃபுல் வேலையில வசனம் ஆண்டவர் வசனம் இப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிகமா ஆழமா போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப சுத்தமா தங்களை வச்சுக்குவாங்க. அவங்க குகைகள்ல ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்வாங்க. அப்படிதான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க அவ்வளவு தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த எசீனியர்கள். இந்த எசீனியர் குரூப்ல இயேசு கிறிஸ்துவும் யோவானும் ஒருவேளை வளர்க்கப்பட்டிருக்கலாம் என்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். பொதுவாக உங்களுடைய ஒரு வழக்கம் என்னன்னா 10 வயசுல அடாப்ட் பண்ணிடுவாங்களா. அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, ஆனா 10 வயசுல என்ன பண்ணிடுவாங்க, அடாப்ட் பண்ணிட்டு அவங்கள வளர்த்தெடுப்பாங்களாம். அவங்களுடைய உள்ளான மனுஷன்ல வளர்த்தெடுக்கணும்னு சொல்லி வளர்த்தெடுப்பாங்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயசுல அவ்வளவு வார்த்தைகளை பேசினார்னா ஒருவேளை இந்த குரூப்ல இருந்தவங்க கத்து கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறார்கள். இதை எதுக்காக சொல்றேன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. எதுல வளர்றாங்கன்னா வசனத்துல வளர்றாங்க. வசனத்துல வளரும் போதே தானா என்ன நடக்குது, ஆவியில ஒரு பலன் உண்டாகிறது. ஆவியில ஒரு பலன் வரும்போது இவர்கள் தேவனோடு கூட நெருங்கி வாழ ஆரம்பிக்கிறார்கள். 2 பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் செழிப்பை வைத்திருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவ நோக்கத்தை நிறைவேற்றினார்கள். அவங்கள போல ஒரு ஊழியம் இதுவரைக்கும் நடக்கல. யோவானை போல, இயேசு கிறிஸ்துவ போல இதுவரைக்கும் ஒரு ஊழியம் நடக்கல. யோவான் வேற ரகம். அவர் வந்தார்னால அப்படிதான்
விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு என்ன பண்ணுவார்னா பேசுவார். நம்ம பேசுறோம் அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டு நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்றோம். ஆனா அவருடைய பிரசங்கம் எப்படிதான் இருந்திருக்கும்? விரியன் பாம்பு குட்டிகளேன்னு தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு வேற ரகம். ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் ஒரு வித்தியாசமான 3.5 வருஷம் ஊழியம் பண்றாரு. ஆனா அவர் செஞ்ச ஊழியத்தை இது வரைக்கும் ஒரு வாரம் உலகத்துல செய்யல. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவர் ஆவியில பலன் கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். யோவான் ஒரு பக்கம், யோவான் அவர் கண்டித்து உணர்த்துகிற ஊழியம், இயேசு கிறிஸ்து அவர் அன்பின் ஊழியம். ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் போறாங்க. ரெண்டு பேரும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆவியிலுக்குள்ள பலன் இருந்தது. நம்மளும் கர்த்தருக்காக பயன்படணும், நமக்குள்ளேயும் ஆரோக்கியம் வேணும், நமக்குள்ளேயும் செழுமை வேணும்னா ஆவியில ஒரு பலன் என்பது அவசியம். அவசியம். ஊழியங்கள் வித்தியாசமானது. எல்லாரும் கர்த்தர் ஒரே ஊழியத்தை கொடுக்கல. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் வித்தியாசமா தான் கொடுக்கிறார். கொடுக்கிற ஊழியத்துல தேவனுக்காய் நம்ம உண்மையா ஓடணும்னு சொன்னா ஆவியில அதிகமான பலன் வேணும். எனக்கு இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாதுன்னு இல்லை. யோவான் ஊழியம் செய்யும் போது அவருக்கு ரோட் ஃபெசிலிட்டி கிடையாது, பஸ் ஸ்டாண்ட் வசதி கிடையாது, அவருக்கு காரோ பைக்கோ அப்போதைக்கு ஒண்ணும் கிடையாது. ஊழியம் செஞ்சது எங்க? வனாந்தரத்துல தேடி ஆத்துமாக்கள் என்ன பண்றாங்கன்னா போகிறார்கள். இந்த ஊழியம் பெருசு, அந்த ஊழியம் பெருசுன்னு இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை கர்த்தர் ஈவனா தான் பார்க்கிறார். ஆண்டு கடைசியில் இவங்க பெருசு அவங்க பெருசுன்னு இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கணக்கு கேட்கும் போது ஒரே விதத்துல தான் கர்த்தர் பார்க்கிறார். கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துல உண்மையா இருக்கிறோமா, கொடுத்திருக்கிற 2 தாளந்துல உண்மையா இருக்கிறோமா, கொடுத்திருக்கிற 5 தாளந்துல உண்மையா இருக்கிறோமான்னு கர்த்தர் நம்ம பார்க்கிறார். எப்படி செய்ய முடியும்? ஆவியில பலன் கொள்ள வேண்டும். ஆவியில பலன் கொள்ளதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமானது நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை இங்க பிள்ளை வளர்ந்து ஆவிக்குள்ள பலன் கொண்டதுன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது இன்னொரு பாத்திரம் யாருன்னா, நம்ம வாக்குத்தத்த ஆராதனை தியானிச்சது போல சாமுவேல். சாமுவேலுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். 3:19 வாசிக்கலாம். 3:19. 1 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சாமுவேலுடைய குணாதிசயங்களை நம்ம வாக்குத்தத்த ஆராதனையில தியானிச்சோம். இந்த சாமுவேலும் வளரும் போது எப்படிதான் வளர்ந்திருக்கிறாருன்னா ஆவியில பலன் கொண்டவராக வளர்ந்திருக்கிறார். ஆண்டவருக்காகவே வளர்ந்திருக்கிறார். பார்த்ததான எல்லா சூழ்நிலையுமே எதிர்மறையாக தான் இருக்கிறது. அவருக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் கிடையாது, அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனாலும் ஆண்டுக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கிறத நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கிறோம். சாமுவேல் தேவனுக்கு பிரியமாய் வளர்ந்தார், ஆவியில பலன் கொண்டவராய் வாழ்ந்தார். அதுக்குதான் 3:20 வாசிக்கிறோம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டும் அந்த எஜ்ல இருந்து இந்த எஜ் வரைக்கும் சாமுவேலை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியம், கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை நம்ம உண்மையா நிறைவேற்றணும்னு சொன்னா ஆவியில ஒரு பலன் நமக்கு அவசியம். எனக்கு என்ன ஊழியம், நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டா தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவாருன்னா பேசுவார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா தயவுக்கு வந்து எங்களை வந்து கேளுங்க. நிறைய ஊழியங்கள் காத்திருக்கிறது. ஆண்டவருக்காய் செய்ய வேண்டியது அதிகம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும்னு சொன்னா வல்லமையாக பலப்பட கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தை அழுத்தி சொல்லுகிறது, வல்லமையாய் பலப்பட வேண்டும். நார்மலான பவர் இல்ல, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு வல்லமையை கர்த்தர் நம்மிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். இது எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமாய் முக்கியத்துவம் தரும்போது இந்த வல்லமை நம்மள அதிகமா நிரப்புறதை பார்க்க முடியும். எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது அது அது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்துருச்சு, அவர் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிடுச்சு, அந்நிய பாஷையில அவங்க பேசுறாங்க, ஆவியானவர் நிரப்பி பேசுறாங்கன்னு கிடையாது. ஆவியானவர் அவர் அவர் ஒரு நபர். நம்ம கூட இருந்து நம்மை நடத்த முடியும், நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்க முடியும், நம்மோடு கூட பேச முடியும், நம்மோடு கூட இருந்து நம்ம கூட பேசி நடத்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க.
சர்ச்சில் வந்து ஜெபம் பண்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும், வீட்டுல தனி ஜெபத்துல அதிகமா அந்நிய பாஷையில பேசி என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில பேசும்போது பக்தி விருத்தியானது உண்டாகிறது. பக்தி விருத்தி அடைகிறத நம்ம பார்க்கிறோம். ஆவியில ஒரு பலன் உண்டாகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுக்காய் நாம் வல்லமையாய் பிரகாசிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது ஒண்ணு வழி. ஒரு தேவ மனுஷனை பார்த்திருக்கிறேன். அந்த தேவ மனுஷனை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். அவர் வாய் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். அவரு நார்மலா இருக்கும் போதே இப்படிதான், அவர் வாய் இப்படி அசைஞ்சிட்டே இருக்கும். அந்நிய பாஷை பேசிட்டே என்ன பண்ணுவாருன்னு சொன்னா இருப்பார். அவர் சொல்றதான ஒரு மெத்தட், எனக்கு உலக பிரகாரமான காரியங்களை நான் மேற்கொள்ளணும், என் வாயை நான் பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளணும்னா என் வாயை நான் அவர்கிட்ட கொடுக்கணும், என் வாழ்க்கை அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அந்த தேவ மனுஷன் அவர் கொடுத்துற இன்னைக்கு ஊழியத்தை கர்த்தர் அவருடைய வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கைய அவர்கிட்ட கொடுக்கணும். டெய்லியும் காலையில எழுந்திரிச்ச உடனே ஆவியானவரே நீர் நடத்தும், உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்துவாராக என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது எந்த பாதை நேர்த்தியோ எந்த பாதை சரியோ அந்த பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அப்படின்னு நாம் மகிமைப்படுவதாக. முதலாவது வசனத்துல வளரணும், இரண்டாவது ஆவியில வளரணும், மூணாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இங்க ஒரு வளர்ச்சியை பார்க்கிறோம். இது என்ன வளர்ச்சினா திருச்சபைக்குள் வளர்ச்சி. வசனத்துல வளர்ச்சி, ஆவியில ஒரு வளர்ச்சி, மூன்றாவது திருச்சபைக்குள் ஒரு வளர்ச்சி. நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் திருச்சபையில கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதரும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்புகள். இந்த உறுப்பு என்பது என்ன பண்ணணும், வளர்ந்துட்டே இருக்கணும். அதனுடைய பணிகளை செஞ்சுட்டே இருப்பதுக்கு இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். இயங்கலன்னு சொன்னா அந்த உறுப்பு ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்பு. இது திருச்சபையில கர்த்தர் நம்மை ஒரு உறுப்பாய் ஒரு அவயவமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற திருச்சபைக்காக தேவனை ஸ்தோத்திரம். நம்ம வலதுகரத்தை உயர்த்தி எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல திருச்சபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையில நம்ம வளர கர்த்தர் கிருபை தருவாராக. அவயவங்கள் வளருகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணணும், வளரணும். வளரலன்னு சொன்னா அந்த குழந்தையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த புள்ள நார்மலா இருக்கிற மாதிரி இல்லையே, இந்த குழந்தைக்குள்ள நார்மலா இந்த வயசுல எது நடக்கணும், இத்தனை மாசத்துல அது நல்லா சாப்பிடணும், இத்தனை மாசத்துல அதுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ தானா செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இதெல்லாம் ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி வருகிறது. ஏன் கேள்வி வருது அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை நார்மலா இல்ல, எப்படி இருக்கிறது, அப்நார்மலா இருக்குது. அதே போல திருச்சபையில நம் ஒவ்வொருவரும் நார்மலா இயங்க கர்த்தர் கிருபை தருவாராக. திருச்சபைக்குள்ள வளர்ச்சி என்பது அவசியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹார்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. நம்முடைய வயிறு அது வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. அது வேலை நிப்பாட்டிச்சு என்ன நடக்குது, நமக்கு அஜீரண கோளாறு வருது, டேப்லெட் எடுக்க ஆரம்பிக்கிறோம், ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிக்கிறோம். நார்மலா ரத்தம் சுரக்க வேண்டியது சுரக்கலன்னு சொன்னா என்னென்ன சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் என்ன பண்றோம், சாப்பிட்றோம். சுவரொட்டி சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க. நம்ம என்னென்ன பண்றோம், எல்லாத்தையும் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். ஏன்னா இயங்க வேண்டியது அவசியம். எது எப்படி செயல்படணுமோ அதெல்லாம் அப்படி செயல்படணும். செயல்படலைன்னு சொன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இருக்கும்போது அது பூரணமான பாடின்னு சொல்ல முடியாது. நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம சொல்லும் போது இடையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த யார் ஒருத்தர் டோனரோ அவங்கள்ட்ட ஒரு குறைபாடு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட ப்ரெஷரோ சுகரோ வேற எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியா ஒரு செலவு, தனியா ஒரு ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு 2 மாசம் டெஸ்ட் பண்ணுவாங்களாம், இந்த டோனர் எப்படி இருக்கிறாங்க, அவங்க சரியா இருக்கிறாங்களான்னு சொல்லி. ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தங்க டொனேட் பண்ணும் போதே இவ்வளவு தூரம் பெர்ஃபெக்ஷன் பார்க்கிற மெடிக்கல் உலகம் இருக்கிறது போலதான் பரலோகம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு திருச்சபை என்பது உள்ளுக்குள்ள எப்படிதான் இருக்கணும்னு கேட்டா அது பூரணமாக
அது வளர்ந்தேற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 11-12 வாசிக்கலாம். அதே எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். என்னென்ன காரியங்கள் என்பதை நம்ம குறிச்சு தியானிச்சுட்டு நம்ம ஜோம் பண்ணி திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். முதலாவது எதுல வளரணும் அப்படின்னு கேட்டா, முதல் காரியம், மேலும் நாம் அனைவரும் தேவனை பற்றும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனம் வேணும். எதுல? விசுவாசத்துல, தேவனை அறிகிறதான அறிவில. திருச்சபைக்கு நம்ம எல்லாரும் ஒரே மனமாய் செயல்படும் போதுதான் தேவன் நியமித்திருக்கிறதான அந்த பாதையில் போக முடியும். ஒரு மனம் என்பது அவசியம். ஆதி திருச்சபையில ஒரு மனம் இல்லாம அவங்க அற்புதத்தை பார்க்கல. ஒரே மனமாய் செயல்பட்டார்கள். 3000 பேர் வந்தாங்க, 5000 பேர் வராங்க. திரள் கூட்டத்தான என்ன பண்றாங்கன்னா அவங்க சேர்ந்து செயல்படுகிறார்கள். சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்து அவங்க என்ன பண்றாங்கன்னா செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள் போராட தேவையில்லாம சாதாரணமா நடைபெற்றது. நடந்து போறாங்க, அற்புதங்கள் நடக்கிறது. கச்சைகளை போடுறாங்க, உருமாறுகளை போடுறாங்க, அற்புதங்கள் நடக்கிறது. ஏன் நடந்துச்சுன்னா திருச்சபைக்குள்ள ஒரு மனமானதுக்கு இருந்தது. திருச்சபைக்குள்ள ஒரு மனம் இருக்கும் போதுதான் அற்புதங்கள் தானாய் நடக்க முடியும். இந்த ஒரே மனதை கர்த்தர் நம்முடைய திருச்சபையில தருவாராக. நம்முடைய ஒவ்வொருக்குள்ளையும் கர்த்தர் தருவாராக. திருச்சபை என்பது இங்க இருக்கிற சபை குறித்து நான் பேசல. திருச்சபை என்பது யுனிவர்சல் சர்ச். தேவனால் அபிஷேகப்பட்டு, தேவனால் ரட்சிக்கப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டு, வேறு பிரிக்கப்பட்டு, தேவனுக்காய் உண்மையாய் வாழுகிற ஒவ்வொருவரும் ஒரே நோக்கத்தோடு கூட செயல்படும் போது மட்டும்தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். நம்ம ஒவ்வொருத்தரும் கும்பகோணத்தினுடைய அங்கத்தினர் கிடையாது, பரலோக ராஜ்யத்தினுடைய அங்கத்தினர்கள். மனவாட்டி சபையாக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இங்க நம்மளை வச்சிருக்கிறார். இணைஞ்சு செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம ஒரு மனமா இருக்கும் போதுதான் அந்த யுனிவர்சல் சர்ச்சோட கூட சேர்ந்து ஒரு மனமாக நமக்கு அரங்கோர்த்து போக முடியும். ஆவியானவர் நடத்துகிறபடி ஆவியானவருக்குள்ளாக நம்ம போக கர்த்தர் கிருபை தருவாராக. அதே 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 2வது ஒரு காரியத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பூரண புருஷர் நமக்கு ஒரு ஸ்கேல்னா யார் தான் அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து தான். நம்ம எல்லாரும் யாரை போல மாறணும்? நம்முடைய திருச்சபை நோக்கம் என்ன? தேவ சாயலாக மாற வேண்டும். நம்மளும் மாறணும், நம்முடைய மற்றவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தேவ சாயலாக மாறுவதற்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும். நமக்கு ஒரு அளவுகோல் அப்படின்னு சொன்னா இவங்க அவங்க கிடையாது. நம்முடைய திருச்சபைக்கு அளவுகோல் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை போல் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கு ஒரே நாள்ல வளர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியும் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பொதுவா சீர்பொருந்தல் எதுக்குதான், யாருக்குதான் வேணும்? பாவம் செய்யறவங்களுக்கு தான் வேணும். பாவம் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சரியாகணும்னு நம்ம சீர்பொருந்தலுக்கு வேணும். ஆனா வசனம் சொல்லுது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்ப பரிசுத்தவான்களுக்கு சீர்பொருந்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தவான்களாக மாற்றி திருச்சபையில் வைத்திருக்கிறார். இரத்தத்தால கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள், நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள். ஆனா திருச்சபை என்ன பண்ணுகிறது? பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுகிறது. எது கரெக்ட், எது தப்பு, இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்கு சீர்பொருந்த கற்று தருகிறார். எங்கன்னா திருச்சபைக்குள்ள தருகிறார். திருச்சபையில வாரம் கேட்கறது, பைபிள் ஸ்டடியில கேட்கறதெல்லாம் எதுக்காகனா பரிசுத்தவானாகிய நான் இன்னும் சீர்பொருந்த வேண்டும், பரிசுத்தத்திற்கு மேல பரிசுத்தம் அடைய வேண்டும், கிருபைக்கு மேல கிருபை அடைய வேண்டும். ஒரு லெவல் கிடையாது. ஆண்டவர் இவ்வளவுதான் போதும்பா, உன் பரிசுத்தம் போதும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. நேற்றை விட இன்னைக்கு எனக்கு பரிசுத்தம் அதிகமாய் தேவை, நேற்றை விட இன்னைக்கு எனக்கு கிருபை அதிகமாய் தேவை, நேற்றை விட இயேசு இன்னைக்கு எனக்கு அதிகமாய் தேவை. கர்த்தரை தொடர்ந்து நடத்துவாராக. 4வது ஒரு காரியம், திருச்சபையில வளரணும். அடுத்து என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது என்ன பண்ணணும்? சுவிசேஷ வேலையை செய்யணும். சுவிசேஷ வேலை செய்யணும்.
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னா எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் மத்தவங்ககிட்ட சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. ஏதோ ஒரு விதத்துல நம்ம யோசித்து பார்க்கணும். கடந்த வாரங்கள்ல நான் இயேசுவை பத்தி எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசுவை பத்தி நான் யாருக்காவது சொல்லியிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். சொல்லலைன்னா வர வாரத்துல சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. நிறைய மெத்தட்ஸ் இருக்கிறது. ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்றோம், அடுத்ததாக ஓப்பனர் மீட்டிங் பண்றோம், கேர்சல் ஊழியங்கள் நடக்கிறது, சண்டே கிளாஸ் ஊழியங்கள் நடக்கிறது. பல விதங்கள்ல ஆண்டவரை பத்தி எப்படியாவது நம்ம அறிவிச்சுட்டே இருக்கிறோம். இதில் நான் ஈடுபடுகிறேனா? இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நான் என்ன செய்யறேன், மத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்றத நம்ம முயற்சி எடுக்கணும். வாரத்துல 7 நாள் எல்லாருக்குமே ஒர்க் இருக்குதான், எல்லாருக்குமே வேலை இருக்குதான், எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதான். கிடைக்கிற நேரத்துல தேவனுக்காய் ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. நாட்கள் ரொம்ப கொஞ்சம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்ப வருவாருன்னு தெரியல. வரப்போற இந்த கொஞ்ச நாள்ல இந்த பட்டணத்தினுடைய மாற்றத்திற்காக, இந்த பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து ஓட, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஜோம் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம், கர்த்தர் நிச்சயமா ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். சோசியல் மீடியா இன்னைக்கு பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அது தேவ சமூகத்துல 30% ஊழியம் இன்னைக்கு எங்க நடக்குதுன்னு தெரியுமா? சோசியல் மீடியால ஒரு சர்வே சொல்லுது 30% ஊழியங்கள் இன்னைக்கு எங்கதான் நடக்குதுன்னா சோசியல் மீடியால. 70% சர்ச்ல நடக்குது. இன்னைக்கு உலகம் எங்க போயிடுச்சுன்னா சோசியல் மீடியால, ஆன்லைனுக்குள்ள போயிடுச்சு. கர்த்தர் நம்மையும் ஏதாவது செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. அங்க ஆன்லைன்ல போறேன்னு நம்ம மாட்டிடக்கூடாது. ஜெபத்தோடு கூட செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. கொடுத்திருக்கிற காரியத்தை செய்யணும். 4வது கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். பக்தி அப்படி இருக்கிறது கிடையாது. பக்தியானது விருத்தி அடைய வேண்டும், அதிகமாக வேண்டும், வளர வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வசனத்துல வளரணும், ஆவியில வளரணும், திருச்சபைக்குள் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. கண்ணு மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வளர வேண்டும். நாங்க செழிப்பாகணும்னா வளரணும், நாங்க ஆசீர்வாதம் அடையணும்னா வளரணும்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே. கர்த்தர் எங்களை ஒரு வளர வைக்கும்படியா ஜெபம் பண்ற ஆண்டவரே. மேல இணைஞ்சு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்துல வளருகிற அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வளர்ச்சியை தரப்போகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோமேப்பா. ஆண்டவரே, ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு தார, வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் கேட்ட வசனம் நம்ம வாழ்க்கையில பேலன்ஸ் செய்யும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் வளர கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும், ஆவியில பலன் கொள்ளணும். ஆண்டவரே, நேற்றை விட வல்லமையை இன்றைக்கு அதிகமாய் தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, திருச்சபைக்குள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கர்த்தரே நிறைவேற்றி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரே நிறைவேற்றி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாம் வளர வேண்டியதுல வளர்ந்தால் கர்த்தர் வளர்க்க வேண்டியதை தானாய் வளர செய்வார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்கும் போது எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வளரணுமோ தானா கர்த்தர் வளர வைப்பார். நிச்சயமாய் நீதியின் சூரியன் உதிக்கும், நிச்சயமாய் ஆரோக்கியமானது பெருகும், நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில கொழுமைகளை நாம் புசிப்போம், திருப்தியாக்கி கர்த்தர் நடத்துகிறத பார்க்க முடியும். நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே, நாங்கள் வளர கிருபை தாங்க. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உமக்குள் வளர கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் வளரணும், கிறிஸ்துவுக்குள் வளர கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தர் எப்படி எங்களை நடத்த போற தயவிற்காக நன்றி. ஆண்டவரே, நன்றி அப்பா. இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கொழுமையான கன்றுகளை போல கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் கர்த்தர் வளர வைக்க போகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் வசனத்தில் வளரணும், வாசிக்கிறதில் அதிகமாய் வளரணும், அதை தியானிக்கிறதில் வளரணும். ஆண்டவரே,
கத்தர் பேசுகிற சத்தத்தை நாங்க உணர கத்தர் கிருபை தந்து நடத்துங்கப்பா. ஆவியில பலன் கொள்ள, ஆவியானவருக்கு அதிகமாக முக்கியத்துவம் தர, அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்த, இன்னும் அதிகமாய் ஆவியானவருக்குள் பலன் கொள்ள கத்தர் கிருபை தாரும். இயேசுவை போல, யோவானை போல, சாமுவேலை போல ஆவியில பலன் கொள்ள கத்தர் கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபைக்குள் வளர உதவி செய்யும். எபேசியர் 4:11-12 வாசிக்கிறது போல ஆண்டவரை நாங்கள் பக்தி விருத்தி அடைய, சுவிசேஷ ஊழியத்தை செய்ய, ஆண்டவரை பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த கத்தர் திருச்சபை வச்சிருக்கிறீங்க. எங்களை சீர் பொருந்த ஆண்டவரை கத்தர் கொடுத்திருக்க திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமா நெருங்கி வாழ கத்தர் கிருபை தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வல்லமையுள்ள கரங்களுக்குள்ள தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.